ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கோட் சேனல். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கானது அந்த வீடியோ. கிட்டத்தட்ட மோர் தென் 1 லேக் வேல்யூ இருக்கக்கூடிய ஃப்ரீ பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு காத்திருக்கு. இதுக்கான ஒரே குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 இயர்ஸ்க்கு மேல நீங்க வந்து ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டாவோ இல்லைனா ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டாவோ நீங்க இருக்கணும். அது ஒன்று தான் குவாலிஃபிகேஷன். உங்களுக்கு இந்த 1 லேக் மேல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். இந்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ் எ டெவலப்பரா இல்லைனா டிசைனரா அனலிட்டிக்ஸ்ல நீங்க வந்துட்டு உங்க கேரியரை நெக்ஸ்ட் மூவ் பண்றதுக்கு மிகப்பெரிய லெவல்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அந்த பெனிஃபிட் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம சேனல்ல தொடர்ந்து லினக்ஸ், கிளவுட், டெவாப்ஸ் ரிலேட்டடான லேர்னிங்ஸ் வீடியோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாம இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட், லேர்னிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்றோம், பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? வாங்க போலாம். ஓகே. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிட்டப்ல இருந்து வந்திருக்கு. ஜிட்டப் உடைய ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதை பத்தி வந்து பார்க்க போறோம். நீங்க கூகுள்ல போயிட்டு GitHub ஸ்டூடெண்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, ஸ்டூடெண்ட் வேல்யூ பேக் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் வரும். சரிங்களா? அதை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு போய்ட்டு அவரோட எஜுகேஷன் அப்படின்ற கேட்டகரியில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? இது கீழே போனீங்கன்னா இந்த பேக்கை சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இங்கே தான் இருக்கு. இங்கே தான் போய் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன பெனிஃபிட் பார்த்துடலாம். நம்ம மோர் தென் 1 லேக் சொன்னோம் இல்லையா? என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கேன்வா. இந்த கேன்வா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நிறைய ப்ரொஃபஷனல் உங்களுடைய கிராஃபிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இப்ப நம்மளுடைய தமிழ்நாளே பாத்தீங்கன்னா இந்த கேன்வால தான் நம்ம ரெடி பண்றோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீலயே நிறைய ஃப்ரீல நம்ம பண்ணி எடுக்கிறோம். அதே இது பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு பெய்டு வெர்ஷன் உங்களுக்கு வந்து 12 மந்த்ஸ்க்கு 1 இயருக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இது வந்து நிறைய டிசைனிங் வந்து உங்களால இதுல பண்ண முடியும். நிறைய தௌசண்ட் டெம்ப்ளேட் சூப்பரான டெம்ப்ளேட் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. அதை ஃப்ரீலயே இவ்வளவு பண்ண முடியுது அப்படின்னா நீங்க அதோட சப்ஸ்கிரிப்ஷன் பெய்டு நீங்க வாங்கினீங்க எப்படி இருக்கும்? அது மாதிரி 12 மந்த்ஸ்க்கான பெய்டு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதோட ப்ரோ டயர் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா கொடுக்குறாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா ஜிட்டப் உடைய ப்ரோ வெர்ஷன் நீங்க நார்மலா ஜிட்டப்ல இருந்து நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஃப்ரீ. ஜிட்டப் அப்படிங்கிறது நீங்க கம்பல்சரி எப்படி ஒரு லிங்க்டின் வந்து ப்ரொஃபைல் தேவையோ அது மாதிரி ஜிட்டப் அப்படின்றதும் நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபஷனலுக்கு கண்டிப்பா தேவை. ஸ்டூடெண்டே நிறைய பேர் வச்சிருக்காங்க, கண்டிப்பா வச்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜிட்டப் உடைய ப்ரோ அக்கௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ப்ரோ அக்கௌண்ட் அப்படின்றது மோர் தான் நீங்க உங்களால என்ன பண்ண முடியும், கொலாபரேஷன் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கான பெய்டு அக்கௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் எஜுகேட், ஏடபிள்யூஎஸ் கிளவுட்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரைனிங் அண்ட் கொலாபரேஷன் ரிசோர்ஸ் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு $100 வந்து என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கு கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டொமைன் நேம் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒன் ஃப்ரீ டொமைன் நேம் அண்ட் ஃப்ரீ அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி எஸ்எஸ்எல்லோட நேம்.com உங்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு டொமைன் நேம் ப்ரொவைட் பண்றாங்க. சரிங்களா? இதுல நீங்க இது பண்ணிக்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா நேம் சீப் அப்படின்னு சொல்லி அது ஒன்று கொடுக்குறாங்க பெனிஃபிட். அதுவும் இதே மாதிரி தான் ஹோஸ்டிங் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல 1 இயர்க்கான டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு இது கொடுக்குறாங்க பெனிஃபிட்ஸ். எஸ்எஸ்எலோட உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, டொமைன் ஹோஸ்டிங் கொடுக்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், ஹோஸ்டிங், டொமைன் மேனேஜ்மெண்ட் எஸ்எஸ்எலோட உங்களுக்கு என்ன பண்றாங்க, ஃப்ரீ 1 இயர் எஸ்எஸ்எலோட கொடுக்குறாங்க. அது இல்லாம ஜெட் பிரைன்ஸ் உங்களுக்கு தெரியும். நிறைய இன்டெலிஜி இந்த மாதிரி பைச்சாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் வந்து வச்சிருக்காங்க ஜெட் பிரைன்ஸ் வந்து. அந்த ஜெட் பிரைன்ஸோட 1 இயர் ஒரு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்றாங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆனுவலி அது மாதிரி 1 இயருக்கான ஒரு 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 1 இயர் கூட கிடையாது. ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ஸ்டூடெண்ட் டு பி ஆனுவலி ரெனிவல்ட் ஆனுவலி. அதாவது உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயா கிடைக்குது. சரிங்களா? அதுல நிறைய விஷயங்கள் நீங்க பண்ண முடியும் ஜெட் பிரைன்ஸ் மூலியமா. அது இல்லாம நிறைய யூனிட்டி கிராஃபிக் சொல்லியிருந்தோம் இல்லையா, உங்களுக்கு டெவலப்பர் மட்டும் கிடையாது, கிராஃபிக் ரிலேட்டடா சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி யூனிட்டி அப்படிங்கிற கிராஃபிக் டூல் இருக்கு இல்லையா, அதுல உங்களுக்கு வந்து ஒரு பிளான் கொடுக்குறாங்க, ஃப்ரீ பிளான் கொடுக்குறாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா அசூர்ல கிட்டத்தட்ட $100 இருக்கக்கூடிய ஒரு கிரெடிட் அண்ட் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் ஓஷன் அது இன்னொரு கிளவுட் பிளாட்ஃபார்ம். அதுல வந்து $50 பிளாட்ஃபார்முக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க. நியூ யூசருக்கு வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க. அந்த கிரெடிட் யூஸ் பண்ணி உங்களால சர்வர்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும். சரிங்களா? இதுவும் அதே மாதிரி தான். அசூருடைய இதுவும் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு நோ ரெக்வர்ட். பாத்தீங்களா? நீங்க வந்துட்டு அசூர் அக்கௌண்ட் நீங்க நார்மல் ஓபன் பண்ணா கிரெடிட் கார்டு வேணும். இதுக்கு நீங்க இந்த இதை அடையறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது, கிரெடிட் கார்டு தேவையில்லை. அது எல்லாமே நீங்க என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி என்கிட்ட கிரெடிட் கார்டு இல்ல, எப்படி நான் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படின்றது. அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப 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 பெனிஃபிட்டா இருக்கும். சரிங்களா? தென் அது மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தது மேல ரொம்ப ஆல்ரெடி ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பெனிஃபிட்லாம் பார்த்தோம். அது இல்லாம கீழே நிறைய விதமான பெனிஃபிட் போட்டிருக்காங்க. கொரோக்கோ இவங்களுடைய அந்த டெவலப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஹோஸ்டிங் இதில் போட்டிருக்காங்க. தென் டெக் டொமைன்ஸ், டேட்டா சாம்ப், தென் கிட்ல இன்னொரு ப்ராடக்ட் அது ப்ரொமோட் டெர்மியூஸ் போட்டிருக்காங்க. டெர்மியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கிளைண்ட்டுக்கு ஒரு பயங்கர டூல். அதோட பெய்டு அதோட ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. டெர்மியூஸ் வச்சு நீங்க அழகா எல்லாம் மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் எல்லாத்துலையும் அழகா நீங்க எஸ்எஸ் கிளைண்ட் இது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அது வந்து 1 மந்த் தான் ட்ரையல் கொடுப்பாங்க நார்மலா. அதோட ப்ரீமியம் பிளான் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்டுக்கானது. சரிங்களா? நீங்க எதெல்லாம் ஆக்சஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல், லேப்டாப் எல்லாத்துலயும் அசன்ட் சிங்க் ஆயிடும் டேட்டா உங்களுக்கு வந்துட்டு. எல்லா இடத்துலயும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம், உங்க ஆக்சஸ் பண்ணலாம் உங்களுடைய சர்வர். டிஜிட்டல் ஓஷனா இருக்கலாம், இல்ல வாட் எவர்
அசூர் ஆர் AWS என்ன வேணா இருக்கலாம். அதை நீங்க அழகா ஆக்சஸ் பண்ண முடியும். தென் அது இல்லாம முக்கியமானது பார்த்தீங்கன்னா, GitHub கேம்பஸ் எக்ஸ்பர்ட் அவங்களுடைய ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. அவங்க அந்த GitHub கேம்பஸோட எக்ஸ்பர்ட்டோட வச்சு உங்களுக்கு என்ன பண்றாங்க, ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 மந்த் அப்படிங்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு பைத்தான், HTML, CSS, JavaScript இதெல்லாம் லேர்ன் பண்றதுக்கான இது சப்ஸ்கிரிப்ஷன் குடுக்குறாங்க. அது இல்லாம நெறைய பெனிஃபிட் குடுத்துருக்காங்க. ஆட்டம் இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு ஐடி அந்த டெஸ்ட் டூல் அதோட ஓப்பன் சோர்ஸ் அந்த இது குடுத்துருக்காங்க. அது ஃப்ரீ ஃபார் எவ்ரிஒன் அந்த இது குடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி MongoDB அதோட அட்லஸ் கிரெடிட் அது வந்து $200 குடுத்துருக்காங்க. அது மாதிரி நெறைய பெனிஃபிட் போட்டுருக்காங்க. இதெல்லாம் பாருங்க. அந்த லிங்க் நீங்க ஓப்பன் பண்ண இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இப்ப இந்த பேக்க வந்து எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்றது, இந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மேலே டாப்ல பார்த்தீங்கன்னா, கெட் யுவர் பேக் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு GitHub அக்கவுண்ட் வச்சு உங்க லாகின் பண்ண சொல்லும். சரிங்களா? இந்த GitHub அக்கவுண்ட் வச்சு நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய காலேஜ், ஸ்கூல்ல வந்து இமெயில் ஐடி, ஒருவேளை அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கான இமெயில் ஐடி இருக்கும் இல்லையா? உங்களுக்குன்னு இமெயில் ஐடி மேக்ஸிமம் இந்தியால வந்து குடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி குடுத்திருந்தாங்கன்னா நீங்க குடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, உங்க காலேஜுக்கான இமெயில் ஐடி குடுத்துட்டு, உங்க காலேஜ் குடுத்த ஐடி ப்ரூஃப் இருக்கு இல்லைங்களா? உங்களுடைய ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டு, ஸ்கூல் ஐடி கார்ட வந்து நீங்க என்ன பண்ணணும், இங்க வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி, நீங்க என்ன பர்ப்பஸ்க்காக ஹவ் டூ யூஸ் த பிளான், ஆல்ரெடி வந்து என்ன மாரி GitHub யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எப்படி GitHub இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது வந்து அந்த பிளான வந்து நீங்க ஜஸ்ட் இங்க டைப் பண்ணணும். மெயினா வந்து இந்த காலேஜ் ஐடி ப்ரூஃப இது பண்ணணும். சரிங்களா? இந்த மாரி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வித்தின் ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் வரும். சரிங்களா? அதுல ஏதாவது உங்களுக்கு அ இமெயில் ஐடியிலோ சப்போஸ் இமெயில் ஐடி இல்ல அப்படின்னா, நீங்க ஐடி கார்டு வச்சு பண்ணியிருக்கிறீங்க. அதுல ஏதாவது சிக்கல் இருக்கு, அதுல ஏதாவது ப்ராப்ளம்னா, நீங்க கண்டிப்பா வந்து GitHubக்கு வந்து ரைஸ் பண்ணலாம். சரிங்களா? டிக்கெட் ரைஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும், ஈஸியா வந்து அத கிளியர் பண்ண முடியும். ஆல்ரெடி அவங்களுடைய பிளாக்ல வந்து இது எழுதியிருக்காங்க. GitHubல வந்துட்டு வித்தவுட் ஸ்டூடண்ட் ஐடி அண்ட் இருக்கு. நான் எப்படி டெவலப்பர் பேக், ஸ்டூடண்ட் டெவலப்பர் பேக் வந்து கெட் பண்றது அப்படின்றது அப்படின்னு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க பிளாக்ல. அந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இதுல ஃபேஸ் பண்ணது. என்ட்ட வந்து ஐடி இல்ல. அந்த மாரி நேரத்துல அது என்ன மாரிலாம் இருக்கணும், மெயில் ஐடி எப்படி இருக்கணும், பிளஸ்ன்ற சிம்பல் இருக்கக்கூடாது. அதே மாரி ஐடி வந்து உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி அ முன்னாடி இருக்கணும். அதாவது எக்ஸ்பைரி ஆயிருக்க கூடாது. சரிங்களா? இப்ப 2021 அந்த மாரி ஏப்ரல் அது மாரி உங்களுக்கு வந்துட்டு டேட் இருக்கணும். சரிங்களா? அதோட டீட்டெயில்லாம் போட்டுருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்லாம் போட்டுருக்காங்க. தென் வந்து என்கிட்ட சப்போஸ் என் இமெயில் ஐடி இல்ல. நான் எப்படி இது பண்றது? சப்போஸ் அதுல இந்த மாரி சப்போஸ் நான் அப்லோட் பண்ண பிறகும் கூட எனக்கு ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அது எப்படி நான் திருப்பி அப்ளை பண்றது? சரிங்களா? முதல்ல ஒரு ஐடி கார்டு குடுத்திருப்பீங்க. திருப்பி ரிஜெக்ட் ஆயிருச்சு. திருப்பி எப்படி அப்ளை பண்றது? இந்த மாரி எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த GitHub உடைய பிளாக்ல வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு. சரிங்களா? ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கண்டிப்பா நீங்க ஸ்டூடெண்ட்டா இல்லாட்டினாலும் உங்களோட ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் யாராவது ஸ்டூடெண்ட் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க ஹை ஸ்கூல்ல இல்லன்னா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க வந்து தன்னுடைய கேரியர டெவலப்பர் இல்ல டிசைனர் இல்லன்னா அனலிட்டிக்ஸ்ல வந்துட்டு மூவ் பண்றதுக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த GitHub உடைய ஸ்டூடண்ட் டெவலப்பர் பேக். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ. பாய்.